திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த விவகாரத்தில் நகை திருட்டு புகார் கொடுத்த நிகிதா மீது அடுக்கடுக்காக 6 மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சத்யகுமாரிடம் கேட்கலாம். சத்யகுமார், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இந்த திருப்போணம் மடப்புறம் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் அந்த நகை திருட்டு வழக்கு கொடுத்த நிகிதா மீது தற்போது பார்த்தமையானால் அடுக்கடுக்கான புகார்கள் ஏற்கனவே வழக்கு செய்யப்பட்டிருந்த புகார்கள் தற்போது மீண்டும் வெளியே வர துவங்கியுள்ளது. அதன்படி பார்த்தமையானால் இந்த திருமங்கலத்தைச் சேர்ந்த ராஜாங்கம் என்பவர் 11 லட்சம் வேலை வாங்கி தருவதாக கூடி மோசடி செய்ததாக கடந்த 2011ஆம் ஆண்டில் வழக்கு தொடுத்துள்ளார். அதற்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து திருமங்கலம் ஆலம்பட்டி பகுதியை சேர்ந்த முத்துக்கொடி 2,50,000 ரூபாய் கொடுத்து சத்துணவில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக வழக்கு கொடுத்துள்ளார். மதுரை செக்கானூரணி பகுதியை சேர்ந்த செல்வம் 25, அதாவது சப் ரிஜிஸ்டர் வேலை வாங்கி தருவதாக கூறி 25 லட்சம் ஏமாற்றப்பட்டதாக புகார் அளித்துள்ளார். திருமங்கலம் தெய்வம் என்பவர் 9 லட்சம் ஆசிரியர் வேலை வாங்கி தருவதாக கூறியும், மேலும் இந்த பச்சை கோப்பன்பட்டியை சேர்ந்த வினோத்குமார் என்பவர் 7 லட்சம் ரூபாய் கொடுத்து விஏஓ வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாகவும், அதே ஆலம்பட்டியை சேர்ந்த முருகேசன் என்பவர் 2.5 லட்சம் கொடுத்து நூலகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி இந்த நிகிதாவின் குடும்பத்தினர் தங்களை ஏமாற்றியதாக அடுக்கடுக்காக புகார்களானது ஏற்கனவே வழக்கு தொடுக்கப்பட்டு நிகிதாவின் தந்தை இதில் முக்கிய குற்றவாளியாக பதிவு செய்யப்பட்டு அவர் அப்போது சிறைக்கும் சென்றிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது மீண்டும் அடுத்தடுத்து நிகிதா மீது புகார்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இதற்கான வழக்கு பதிவு ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தாலும் தற்போது வரக்கூடியவர்களின் முக்கிய கோரிக்கை என்னவென்று பார்த்தோமேயானால் தங்களுக்கான பணம் இன்னும் தரப்படவில்லை. அதாவது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் ஏமாற்றப்பட்ட எங்களுக்கான பணம் இன்னும் எங்களுக்கு வரவில்லை, அதை உடனடியாக வாங்கி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.